நாம் எம்எல்ஏவாக இருக்கின்றோம், எம்பியாக இருக்கின்றோம், அமைச்சர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி அதெல்லாம் பெருமை அல்ல. விடுதலை சிறுத்தையா இருப்பதுதான் நமக்கு பெருமை. இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அமைச்சராக இருப்பதனால இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை என்கின்ற அந்த பதவியை, அந்த பொறுப்பை யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. அதுதான் நமக்கான நிரந்தரமான ஒரு பதவி, ஒரு பெருமை. அதுதான் நமக்கு திமிரான ஒரு அதிகாரமான ஒரு பதவி. விடுதலை சிறுத்தை என்பதுதான். எம்எல்ஏ என்பதோ, எம்பி என்பதோ, அமைச்சர் என்பதோ இல்லை. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் இந்த களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே, தமிழ் தேசிய களத்திலே, எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய படை அணியிலே இன்றைக்கு நாம் நின்று வருகிறோம். இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நாளை இருக்க முடியாது. இன்றைக்கு அமைச்சராக நான் இருக்கின்றேன். தோழர்களே, சாதி ஒழிப்பு களமா அமைச்சரா என்றால் எனக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முக்கியம். அதே போன்றுதான் உங்களுக்கும். தமிழீழ விடுதலை களமா அல்லது அமைச்சரா என்றால் தமிழீழ விடுதலை களம் தான் நமக்கு முதன்மையானது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற களம் முக்கியமா, அல்லது அமைச்சரா என்றால் நமக்கு தமிழர் இறையாண்மை, தமிழ்நாட்டு இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய களம் தான் நமக்கு முக்கியம். அப்படி நம்மை வழிநடத்தி வருகின்றவர், அப்படி நம்மை முன்னகர்த்தி வருகின்றவர். நமக்கான விடுதலையை எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான், நமக்கான ஆளுமை எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த ஆளுமை மீண்டும் மீண்டும் இந்த களத்திலே உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து விடுதலை சிறுத்தையாய் தொடர்ந்து கிராமம் கிராமமாக எல்லா பகுதியிலும் நின்று நாம் களமாட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே வந்திருக்கின்ற உங்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக நான் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.